ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/11/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி இரவு 1 மணி 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் இரவு 1 மணி 21 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11 மணி 39 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்திரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக மெய்ப்பொருள் நாயனார் குரு பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அதாவது சிவவேடம் தடித்தவர்களை கூட, அதாவது ஒரு எதிரியாக இருந்து கூட தன்னை கத்தியால் குத்தியவன் கூட ஒரு சிவனடியார் வேடத்திலே இருப்பதால் அவனையும் சிவஸ்வரூபமாக கண்ட அந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய குரு பூஜை நாளாகவும் கார்த்திகை சோமவார நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருப்பதால் இந்த நாளிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 16 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 35 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1 மணி 44 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது இரவு 2 மணி 6 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 35 நிமிடம் முதல் காலை 6 மணி 16 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. ராகு காலம் என்பது காலை 7 மணி 41 நிமிடம் முதல் 9 மணி 6 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:30 மணி முதல் 11 மணி 55 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1 மணி 20 நிமிடம் முதல் 2 மணி 45 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 31 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 17 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கணேசன் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சகோதரர்கள் ஸ்ரார்த்தத்தை ஒன்றாக இணைந்துதான் செய்ய வேண்டுமா அல்லது தனித்தனியே செய்ய வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் என்ன இன்னமும் விவரமா கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா யாரோ ஒரு பெரியவர் வந்து பார்க்கும்பொழுது நாங்க அண்ணா தம்பிலாம் ஒன்னாதான் சாதம் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க தனித்தனியாதான் சாதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் நாங்கள் அந்த காரியம் அப்பா இறந்த உடனே வரக்கூடிய அந்த கரும காரியத்தை ஒன்றாகத்தானே செய்தோம், அப்படி பார்த்தால் சாத்தத்தையும் ஒன்றாகத்தானே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சகோதரர்கள் தனித்தனியே தான் சார்த்தம் செய்ய வேண்டும் என்று அந்த பெரியவர் சொன்னது முற்றிலும் உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும். எதற்காக அந்த பெரியவர் அப்படி சொன்னிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சகோதரர்கள் தனித்தனியே குடும்பம் நடத்தி வருகிறார்கள். இவர்கள் கூட்டு குடும்பமாக இல்லை. கூட்டு குடும்பமாக இருப்பவர்கள் மட்டுமே சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து சார்த்தத்தினை செய்ய முடியும். தர்மசாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்கம் இரண்டானால் சார்த்தமும் தனிதான் அப்படின்னு சொல்றது. ஆனால் நம்மவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா பாகம் இரண்டானால்னு சொல்றா. பாகம்னு சொன்னா சொத்துல பாகம் பிரிஞ்சுட்டா மட்டும்தான், அந்தந்த சகோதரர்களுக்கு பாகத்தை பிரித்து கொடுத்து விட்டால் அவரவர்கள் தனித்தனியே சாத்தம் செய்ய வேண்டும் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சொத்தே இல்லாதவா என்ன பண்ணுவா, அப்பா எந்த சொத்துமே சம்பாதிக்கலன்னு சொன்னா அதுபோல் புரிந்து கொள்ள கூடாது. ஆக்சுவலி அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அது பாகம் என்று கிடையாது, பாக்கம் என்று சொல்கிறார்கள்.
பாக்கம்னு சொன்னா நலபாக்கம்னு சொல்லுவா தெரியுமா? அதாவது சமையல் என்று பொருள். தனித்தனியே சமைத்து சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அண்ணா தனியா குடும்பம் இருக்கார், ஒரே வீட்டிலேயே இருந்தாலும் இந்த பக்க போர்ஷன்ல அண்ணா இருக்கார், அந்த பக்க போர்ஷன்ல தம்பி இருக்கா, ஒரே அபார்ட்மெண்ட்லயே ஒரு 4 பிளாட்டை தனித்தனியா வாங்கிட்டு 4 அண்ணா தம்பியும் தனித்தனியா இருந்து தனித்தனியே சமைச்சு சாப்பிடுறான்னு சொன்னா அங்கே சார்தம் என்பதும் தனிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கரும காரியத்தை ஒன்னாதானே செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமாக அப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா அங்க இந்த சோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேல் நோக்கி அனுப்புகிறோம். அது அங்கே சென்று அந்த வசுரூபமாக மாறும் பொழுதுதான், வசுரூபம் ருத்ரரூபம் ஆதித்ய ரூபம் சொல்வார், அந்த ரசுரூபமாக மாறிய பிறகுதான் எல்லா இடத்திற்கும் அவர்களால் பயணிக்க முடியும். சகோதரர்கள் தனித்தனியே சார்த்தம் செய்தாலும் எல்லோருடைய இல்லங்களுக்கும் அவர்கள் அந்த பித்திருக்கள் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால், தனித்தனியே வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் அந்த வசுரூபத்தை எடுத்திருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக, அதாவது காரியத்தின் பொழுது அவர்கள் வசுரூபம் எடுத்திருக்க மாட்டார்கள். அந்த தலை திவசம்னு சொல்றா இல்லையா, முதல் வருட சார்த்தம் ஆன பிற்பாடுதான் அவர்களுக்கு அந்த வசுரூபம் என்பது கிடைக்கிறது. அந்த முதல் வருட சார்த்தத்தின் போது விமோகம்ங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவா, அப்பொழுதுதான் அவர்கள் அந்த வசுரூபத்தை போய் ரீச் பண்றா. அதிலிருந்தே இவர்கள் அந்த விமோகம் ஆன பிற்பாடு அந்த முதல் சார்த்தத்திலிருந்தே இவர்கள் தனித்தனியே தான் சார்த்தத்தினை செய்ய வேண்டும். இதுல அம்மா எங்க சார் இருக்கிறதுன்னு கேட்டா, அம்மா சர்வ ஜேஷ்டனான, அதாவது யார் தலைச்சன் பிள்ளையோ அவருடைய வீட்டிலே தான் இருக்க வேண்டும். இதுல நிறைய பேர் எப்படி பிரிச்சுக்கிறான்னு பார்த்தோம்னா, அம்மா இந்த வீட்டுல 3 மாசம் அந்த வீட்டுல 3 மாசம் பிரிச்சு இருக்கும் பொழுது அம்மாவையும் அந்த டைம் போட்டு டைம் டேபிள்ல போட்டு பிரிச்சு வச்சுக்கிறா. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த அப்பாவுடைய சார்த்தம் வர்ற டர்ன்ல அம்மா வந்து 3வது பிள்ளையாத்துல இருக்கா, அந்த ஆத்துல போய் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சார்த்தத்தை பண்ணிடலாம் அப்படின்னு போய் செய்யறதெல்லாம் நிச்சயமாக தவறுதான். சார்த்தத்தின் பொழுது அம்மாவானவர் மூத்தவருடைய இல்லத்திலே இருக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது. அதே போல இந்த சகோதரர்கள் சார்த்தத்தை ஒன்றாகத்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இவர்கள் கூட்டு குடும்பமாகத்தான் வசிக்க வேண்டும். அதனை விடுத்து சார்த்தத்தனிக்கு மட்டும் நான் ஒன்னா சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அங்கே இவர்கள் சார்த்தம் செய்த பலன் என்பது முழுமையாக வந்து சேராது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.